சாலமோனும் அவரோடு கூட இருக்கிற இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தில் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். சாலமோன் ராஜாவும் அவரோடு இருக்கிற இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். சாலமோனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்களை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தங்கியிருப்பதை பார்த்து சாலமோனும் ஆசாரியர் அனைவரும் இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியாய் இருக்கிறார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிடுகிறார். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். சாலமோன் கர்த்தருக்கு 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டாலும் இஸ்ரவேல் தேசத்தில் இன்னும் ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டதினால் தேசத்தில் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து போகவில்லை. கர்த்தர் ஆடுகளையும் மாடுகளையும் பலுகி பெருகச் செய்கிறார். நாம் கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தும் போது நம்முடைய ஐஸ்வர்யம் குறைந்து போகாது. கர்த்தர் நம்முடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார். 22,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் ஒரே நாளில் பலியிட முடியாது. இவை எல்லாவற்றையும் பலியிடுவதற்கு பல நாட்களாகும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சந்நிதியில் 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். இந்த பண்டிகை நாட்களில் சாலமோனும் இஸ்ரவேல் சபையாரும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாயிருக்கிறது. ஆனபடியினால் சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்துகிறார். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இது வெண்கல பலிபீடம் இருக்கும் பகுதி. இந்த இடத்தில் திரளான பலிகள் செலுத்தப்படுகிறது. கர்த்தர் இந்த பலிகளையெல்லாம் வானத்தில் இருந்து அக்கினியை அனுப்பி பட்சித்து அங்கீகரிக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார். பிரதிஷ்டை பண்டிகையை தொடர்ந்து சாலமோன் கூடாரங்களின் பண்டிகையையும் ஆசரிக்கிறார். இவ்விரண்டு பண்டிகைகளும் 14 நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவரோட இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேற 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். தேவாலயத்து பிரதிஷ்டை 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. கூடாரங்களின் பண்டிகை மேலும் 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 8ஆம் நாளிலே சாலமோன் ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள். சந்தோஷத்தோடு தேவாலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள். இப்போது மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகிறார்கள். கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்களுக்கு எப்போதும் சந்தோஷம் இருக்கும். அவர்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். கர்த்தரே நம்முடைய சந்தோஷம். நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சங்கீதம் 20:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவானவரை நொறுக்குவதும் வேதனைக்கு உட்படுத்துவதும் பிதாவின் சித்தமாயிற்று. கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்போது நம்முடைய மீறுதல்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தம்மீது ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக பாவமானார், அவர் நமக்காகவே சாபமானார். நாம் நீதியையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவானவர் தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார்.
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஆவியானவர் வானத்திலிருந்து அக்கினியைப் போல இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற இச்சைகளையும் அக்கிரம சிந்தைகளையும் தம்முடைய அக்கினியினாலே பட்சித்து போடுகிறார். நம்மிடத்தில் காணப்படுகிற பாவ சுபாவங்கள் அக்கினியினால் பட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான அக்கினியானது நம்முடைய ஆத்துமாக்களை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் பலிபீடத்திலே பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களும் ஆவியானவருடைய அக்கினியினால் பட்சிக்கப்படும். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருக்கிறது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதிக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பரிசுத்தமான பயம் உண்டாயிற்று. அவர்கள் தேவனுடைய தெய்வீக மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் பார்த்து பயந்து நடுங்கி தரையிலே முகங்குப்புற குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய தெய்வீக அதிகாரத்திற்கு இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் தங்களை சந்தோஷமாய் கீழ்ப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்பதற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார்கள். இந்த துதியின் கீதத்தை விசுவாசிகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பாடலாம். நம்முடைய இருதயத்திலும் நாவிலும் கர்த்தரை துதிக்கும் துதியின் வார்த்தைகள் எப்போதும் நிரம்பி இருக்க வேண்டும். சாலமோன் ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்துகிறார்கள். ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிடுகிறார். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நிற்கிறார்கள். சங்கீத சேவையை செய்கிறவர்களும் தங்களுடைய பணிவிடைகளை செய்கிறார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது 1 நாளாகமம் 16:7. சாலமோன் கர்த்தருக்கு ஏராளமான சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் செலுத்துகிறார். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொள்ளமாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்துகிறார். சாலமோனும் ஆமோத்தின் எல்லையில் இருந்து எகிப்து நதி மட்டும் வந்து அவனோட கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாக கொண்டாடுகிறார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையையும் ஆசரிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் பலிபீடத்து பிரதிஷ்டையை 7 நாட்களுக்கு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். 2ஆம் நாளில் இருந்து 9ஆம் நாள் வரையிலும் பலிபீடத்து பிரதிஷ்டை பண்டிகை, 10வது நாளிலே விசேஷித்த ஆசரிப்பு நாளை கொண்டாடுகிறார்கள். இது அவர்களுக்கு பாவ நிவாரண நாளாய் இருக்கிறது. 14ஆம் நாளிலே அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். இது 22ஆம் நாள் வரையிலும் தொடர்கிறது. சாலமோன் ராஜா 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போகிறார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டி தீர்க்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று.